இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் சிஸ்டர், நைட் ஊர்கா பாட்டிலோட வந்த பார்ட்டி இப்ப ஏதோ பெரிய பண்டிலோட வந்திருக்குது. அதுக்குள்ள என்ன இருக்குது, என்ன மேட்டர்னு ஒண்ணு புரியலையே சிஸ்டர். என்னன்னு கேக்கலாம் வா. என்ன சரஸ்வதி, ஊர்கா பாட்டில் எல்லாம் பேக் பண்ணி கொண்டாந்து இருக்கிறியா? இது ஊர்கா பாட்டில் இல்லங்க, என் பொண்ணு குந்தவியோட கல்யாண பத்திரிக்கை. மாப்பிள, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் துர்காவும் கண்டிப்பா கோயிலுக்கு வரணும். எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அதனால தான் சொல்றேன். நீங்க துர்காவை கூட்டு போங்க. சூர்யா, அவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குப்பா. அந்த வீட்டோட மூத்த மருமக நீதான்ப்பா கோயில வச்சு எடுத்துட்டு வரணும். அவங்க அதைத்தான் விரும்புறாங்க. அவங்க விருப்பமும் சரியான விஷயம் தானே. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை, போலாம். அந்த சரஸ்வதி துர்காவையும் சூர்யாவையும் கோயிலுக்கு கூப்பிடுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதுதான் அந்த சரஸ்வதியே சொன்னால, கல்யாண பத்திரிக்கையை சாமி கிட்ட வச்சு கும்பிடணும்னு. உண்மையான காரணம் அதா இருக்க வாய்ப்பில்லை. வேற என்னவா இருக்கும்? என்ன சொல்றீங்க சிஸ்டர்? துர்கா சூர்யா 2 பேருமே கணவன் மனைவியா வாழலன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் சரஸ்வதி காலையிலேயே 2 பேரையும் ஜோடியா கோயிலுக்கு கூப்பிட்டுருக்கான்னா கண்டிப்பா அவங்களோட நோக்கம் கல்யாண பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ற விஷயமா இருக்காது. அம்மா தாயே, எனக்கு துர்கா வேற மாறி வேற இல்ல. 2 பேருமே என் வயித்துல பிறக்கலனாலும் அவங்களும் என் பொண்ணுங்க தான். போன காரியம் என்னாச்சு? ஏதாவது தகவல் கிடைச்சதா? துர்கா உருவத்துல இருக்கிறது மாறிதாங்கிற உண்மை அந்த சரஸ்வதிக்கு ஏற்கனவே தெரியும். என்ன சொல்ற நாகஜோதி? அந்த உண்மை எங்களுக்கு தெரியவே ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் குருஜி கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது அந்த சரஸ்வதிக்கு எப்படி தெரிஞ்சது? சிஸ்டர், நாம நமக்கு மட்டும் தான் அந்த உண்மை தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சிஸ்டர். ஐயோ, இன்னும் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையே சிஸ்டர். நீ வாயை முடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆமா, என்ன திட்டிகிட்டே இருக்க. நாகஜோதி, அங்க என்ன நடந்தது சொல்லு. துர்காவையும் மாப்பிளையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கோயில் குளத்துல உட்கார வைக்க போறேன். அந்த குளத்துல இருக்கிற தண்ணியில துர்காவோட முகம் மாப்பிளைக்கு மாரியோட முகமா தெரியும். தண்ணியில தெரியற மாரியோட முகத்தை பார்த்தா மாப்பிளைக்கு உண்மை தெரிய வந்துரும். கண்டிப்பா அவர் சந்தோஷப்படுவாரு. அவர் மனசு மாறி துர்காவோட வாழ ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ, சீக்கிரம் ஏதாவது பிளான் பண்ணுங்க சிஸ்டர். சரஸ்வதியோட பிளான் படி துர்காவும் சூர்யாவும் கோயில் குளத்து பக்கத்துல சந்திக்கவே கூடாது. இதை எப்படி தடுக்கிறது? அத நான் பாத்துக்கிறேன். சங்கர பாண்டிய மட்டும் என் கூட அனுப்புங்க. நானா? இந்த நான்சு கூட வா. நீதான் கூட போயிட்டு வா. ஐயோ, பாம்பு கூட எல்லாம் கூட்டணி போட வேண்டியதா இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. வாங்க. ஓ, ஐயோ, என்ன பத்தாம விடாது போல இருக்குது. நமஸ்காரம். வணக்கம் சாமி. வாங்கம்மா. இது என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை. அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. பேஷா பண்ணிடலாமா? அம்மா தாயே, குந்தவை அக்காக்கு நல்லபடியா கல்யாணமாகி அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லபடியா அமையணும். என் கல்யாணத்துல அம்மாவுக்கு கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் குந்தவை அக்கா மூலமா கிடைக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். என் அம்மாவை சந்தோஷப்படுத்தணும். கடவுளே, மினிஸ்டர் மகன் கொலையில குந்தவை சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியே தெரியக்கூடாது. குந்தவை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாரிங்கிற உண்மை தெரியாம மாப்பிள்ள மாரிய மனசுல நினைச்சுக்கிட்டு துர்காவை ஏத்துக்காம தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காரு. துர்கா உருவத்துல இருக்கிறது மாரிதான்னு மாப்பிளைக்கு தெரியணும். அத தெரிய வைக்கதான் நான் இந்த கோயிலுக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்கணும். இவங்க 2 பேருமே சந்தோஷமா வாழணும்.
அதுக்கு நீதான் அருள் புரியணும். இந்தாங்க. சூர்யா சூர்யா ஆ? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஏன்? இல்ல, கோயிலுக்கு கூப்பிட்டதும் நீங்களும் என் கூட வந்தீங்கல்ல, அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு? ம்? நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமா, ஏன் அப்படி சொன்ன? இல்ல, இனிமே எல்லாமே நல்லதா நடக்கும்னு தோணுது. என்னங்க அப்படி யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. துர்கா, வாங்க போலாம். எதுக்குமா பொரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேம்மா. மாப்பிள வாங்க, நீ வா. அத்தை, என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்ல மாப்பிள, இந்த கோவில் குளத்துல உள்ள மீனுக்கு கணவன் மனைவி சேர்ந்து பொறி போட்டா 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா வாழலாங்கிறது ஐதீகம். போலாம் வாங்க மாப்பிள, வா. ம், வா. ரெண்டு பேரும் உட்காருங்க. இந்தாங்க, போடுங்க. சூர்யா, அம்மா ஏதோ சின்னதா ஆசைப்படுறாங்க. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. என் அம்மா இருந்திருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பாங்க. வா 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 வா, அதோ அங்கே பார். மாப்பிள மாரியோட முகத்தை பாக்குறதுக்கு அந்த ஊர்கா சரசு பக்காவா தான் பிளான் பண்ணி இருக்கிறா. நல்ல வேலை, இன்னும் மாப்பிள துர்காவோட முகத்தை தண்ணியில பார்க்கல போல இருக்குது. பார்த்துட்டான்னா அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அங்க பாரு, இந்த வெயில் நேரத்துல மெரினா பீச்ல காதலர்கள் உட்கார்ந்துக்கிட்டு காதல் பண்ற மாதிரியே கடலை போடுவாடுவோம். இவன் பொறியா போடுறான். பாண்டி, ஆ? நான் ஒரு ஐடியா சொல்லவா? நான் பாம்பா மாறி போய் சூர்யாவை சீன்றேன். அப்ப 2 பேரும் பயந்து ஓடி போயிடுவாங்க. அப்ப அவனால மாறி முகத்தை பார்க்க முடியாது. ஐயோ, என் அழகு குட்டி, மாறு மாறு, சீக்கிரம் மாறு, கிளம்பு.